வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இப்போது யாருமே கிடையாது, மேடையில் கண்கலங்கி அழுத தேவா, கையெடுத்து கும்பிட்ட பாடகர் சரண். இணையதளத்தில் வெளியான அந்த வீடியோ. வாங்க தேவா அவர்கள் எதற்காக கண்கலங்கி அந்த மேடையில் பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சின்னத்துறையில் முன்னணி தொலைக்காட்சி சேனல்களாக ஒன்றாக இருந்து வருகிறார் ஜி தமிழ். இந்த சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் எல்லாமே ரியாலிட்டி ஷோக்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் அர்ச்சனா தொகுத்து வழங்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ், எஸ்பி சரண், ஸ்வேதா மோகன் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று வரும் சரிகமா பதலிட்டில் சாம்ஸ் சீசன் 4 வரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து வராங்க. ஒவ்வொரு வாரமும் சரிகமா ரேட்டிங் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரவுண்டு நடைபெற்று வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மறைந்த நடிகர் விஜயகாந்தோடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய ஹிட் பாடல்களை குழந்தை பாடியிருக்கிறார்கள். அதே போல் எஸ்பியின் பாடல்களையும் குழந்தைகள் பாடியிருக்காங்க. கடந்த வாரத்தில் பக்தி ரவுண்டில் குழந்தைகள் பாடிய பாடல்கள் பலருமே பரவசப்படுத்தியது. அதே போல் கிராமத்து மண்வாசனை என்ற ரவுண்டு வரும்போது குழந்தைகள் பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடியது இணையதளத்தில் அதிகமாக பாராட்டுகளை பெற்று வருகிறது. அதே போல் கிராமத்து ரவுண்டின் நடுவர்கள் இருக்கும் ஸ்வேதா மோகன், சைந்தவி, ஸ்ரீனிவாஸ், எஸ்பி சரண் மற்றும் தொகுப்பாளர் அர்ச்சனா என பலருமே கிராமத்து கட்டப்பில் வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னிசை தென்றல் தேவாவின் 35வது வருட பாடலான இசை பயணத்தை போற்றும் விதமாக ஒன் அண்ட் ஒன்லி தேவா நடைபெற்ற சுற்று நடைபெற்றது. இசையமைப்பாளர் தேவா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று போட்டியாளர்கள் ஒவ்வொருமே தேவாவின் பாடல்களை தேர்வு செய்து பாடி அசத்தி காட்டினாங்க. இது குறித்து ப்ரோமோ வீடியோவில் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அதுலேயும் ஒரு சிறுவன் வியாபாரி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தேவாவின் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடலை பாடியிருந்தார். அதை கேட்டதுமே தேவா கண்கலங்கி அழுதிருக்கிறார். அதோடு தன்னுடைய அம்மாவை அந்த மேடையில் நினைவு கூர்ந்திருக்கிறார். தன்னுடைய அம்மாவின் பெயர் கிருஷ்ணவேணி. நீங்கள் எல்லோருமே கூப்பிடும்போது மாதிரி அவங்க என்னை தேவா சார் தான் கூப்பிட மாட்டாங்க, எப்பா தேவா என்று கூப்பிடுவாங்க. இப்போ அப்படி கூப்பிட்ட எனக்கு யாருமே இல்லை. நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் எங்கள் அம்மாவால் அதை பார்க்க முடியலை என்று கண்கலங்கி குழந்தை போல தேவா அவர்கள் அழுது ஃபீல் பண்ண வைத்திருக்கிறது. அதே போல் இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லோருமே பாடி ஆடியதை பார்த்து தேவா சந்தோஷப்பட்டு அதற்காக பாடகர் சரணையா, நீங்கள் இந்த ஜெனரேஷன் ஆட வைத்து கொண்டே இருக்கீங்க, அந்தளவுக்கு இளமையான பாடல்களை கொடுத்துருக்கீங்க என்று கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. மேலும் இந்த வாரம் சரிகமா பகல் நிகழ்ச்சி 7 மணி முதல் 10 மணி வரை என தொடர்ந்து 3 மணி நேர இசை கொண்டாட்டமாக ஒளிபரப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.